தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மரங்களை நம்ம நிறைய மரங்களை வழிபாட்டில் வைத்திருந்தோம். இன்றளவும் நம்ம பார்க்க முடிகிறது அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இந்த மரங்கள்லாம் இன்றளவுக்கும் வழிபடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு கடம்ப மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாழை மரத்தை வழிபட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பல மரங்களை நம்ம வழிபட்டிருக்கோம். இப்போ மரங்கள் மட்டும்தான் அந்த ஆவி வழிபாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மிருகங்களும் இந்த ஆவி வழிபாட்டில் இருக்கு. ஆவி வழிபாடு அப்படிங்கிறது அது உயிர் உள்ள பொருட்கள், உயிர் அற்ற பொருட்கள், இது ரெண்டுத்திலையும் ஆவி உறையும். அதுல அந்த ஆவி நமக்கு தேவையான தீர்ப்பை தரும் அப்படிங்கிறது அந்த ஆவி வழிபாட்டோட ஒரு மூலக்கரு. இந்த வழிபாடு தமிழகம் எங்கும் காணப்படுது. இன்றளவும் பழங்குடியின மக்கள்கிட்ட இந்த ஆவி வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. இதுல பிற்காலத்துல வந்தது தான் நமக்கு குத்துக்கள் வழிபாடு. இந்த குத்துக்கள் வழிபாட்டில் இறந்த ஒரு மனிதனோட ஆவி அந்த குத்துக்கல்ல இறங்கி அது வருங்கால சந்ததியினருக்கு அது அருள் புரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் அந்த குத்துக்கள் வழிபாடும் வந்துச்சு.